பொங்கல் தொகுப்போடு 2000 ரூபாய் வழங்க கோரி பாஜக தரப்பில் தாக்கல் செய்த மனுவை அவசர வழக்காக விசாரிக்க முடியாது என்று உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. பொங்கல் பண்டிகையொட்டி பொங்கல் சிறப்பு தொகுப்பு தமிழக அரசால் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டுக்கான பொங்கல் சிறப்பு தொகுப்பு வழங்கக்கூடிய பணிகள் தொடங்கியிருக்கிறது. நேற்றைய தினத்தில் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பொங்கல் சிறப்பு தொகுப்பு வழங்கும் பணியை சைதாப்பேட்டையில் தொடங்கி வைத்தார். அதைத் தொடர்ந்து தமிழகம் முழுவதும் பொங்கல் சிறப்பு தொகுப்பு வழங்கப்பட்டு வருகின்றது. இந்த ஆண்டுக்கான பொங்கல் சிறப்பு தொகுப்பில் 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, முழு நீல கரும்பு வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. அதே போன்று வேட்டி சேலையும் வழங்கப்படும் என்று அதற்கான நிதியும் ஒதுக்கப்பட்டு அந்த பணிகள் நடைபெற்று வருகின்றன. ஆனால் அதிக மக்கள் எதிர்பார்த்தபடி இந்த ஆண்டுக்கான பொங்கல் பரிசு தொகுப்பில் 1000 ரூபாய் வழங்கப்படவில்லை என்று அறிவிக்கப்பட்டதற்கான காரணத்தையும் துறை சார்ந்த அமைச்சர் தெரிவித்திருந்தார். அதைத் தொடர்ந்து 1000 ரூபாய் தவிர்த்து பொங்கல் பரிசு தொகுப்பு என்பது தமிழகம் முழுவதும் வழங்கப்பட்டு வருகின்றது. இந்நிலையில் முன்கூட்டியே அந்த மகளிர் உரிமை தொகை என்பது ஒவ்வொரு மாதமும் 15ஆம் தேதி வழங்கப்படும் நிலையில் பொங்கல் பண்டிகை முன்னிட்டு முன்கூட்டியே வரவு வைக்கப்பட்டது. இந்த நிலையில்தான் பொங்கல் பரிசு தொகுப்போடு ரொக்கம் வழங்க வேண்டும் என்று அதிமுக உள்ளிட்ட கட்சிகள் வலியுறுத்தி வந்தன. அதன் ஒரு பகுதியாக 2000 ரூபாய் வழங்க வேண்டும், பொங்கல் பரிசு தொகுப்போடு 2000 ரூபாய் வழங்க வேண்டும் என்று பாஜகவினர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார்கள். இந்த மனுவை அவசர வழக்காக விசாரிக்க வேண்டும் என்றால் பொங்கல் பண்டிகை நெருங்கியிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த மனுவை அவசர வழக்காக விசாரித்து பொங்கல் பரிசு தொகுப்போடு 2000 ரூபாய் வழங்க உத்தரவிட வேண்டும் என்று கோரியிருந்தனர். இந்நிலையில் அந்த மனுவை அவசர வழக்காக விசாரிக்க முடியாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கின்றது. தலைமை நீதிபதி அமர்வு முன்பாக அவசர வழக்காக விசாரிக்க மறுப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.